ஃபுல்லா ஒரே நெகட்டிவ் வைப்ஸா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. விடாமுயற்சி வீணா போன முயற்சி, விடாமுயற்சி விளங்காத முயற்சி, விடாமுயற்சி வீண் முயற்சி. ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளவு நெகட்டிவ் ப்ரொமோஷன்ஸ்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இந்த படத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தப்ப நம்ம பிளாக்ல வந்து சொல்லியிருந்தோம் ரிவ்யூ போடுறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பிளாக் சேனல், இதை பத்தி ரிவ்யூ எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு, நம்ம ஒன்றும் மூவி ரிவ்யூ சேனல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலான்னு பார்த்தேன். பட் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல என்ன ப்ரோ படம் எப்படி இருக்கு, ரிவ்யூ போறேன்னு சொன்னீங்களா, ஏன் போடல, இந்த மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால சரி ஓகே நம்மளும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்தை பத்தியும் பேசலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப நெட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குற அளவுக்கு இந்த படம் ஒஸ்டா இருக்கா அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. குறிப்பா ஏகே ஃபேன்ஸ் நீங்க பாருங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த பிளா 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 நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகே, விடாமுயற்சி படம் பார்த்தாச்சுங்க. விடாமுயற்சி படத்துடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, தன்னோட மனைவியை கடத்திட்டு போயிறாங்க. ஸோ அந்த மனைவியை ஹீரோ காப்பாத்தாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு ஒன் லைன். இதை வந்துட்டு எவ்வளவு சுவாரஸ்யமா கொடுத்துருக்கலாமோ அவ்வளவு சுவாரஸ்யமா கொடுக்க தவறிட்டாங்கிறது தான் உண்மை. பட் அதுக்காக இந்த படம் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கு, இது ஒரு மொக்க படம் இப்படிலாம் வந்துட்டு சொல்றதுக்குலாம் வேலையே கிடையாது. இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, நெகட்டிவ்ஸ் இருக்கு, இல்லாம இல்லை, எந்த படம் நெகட்டிவ் இல்லாம இருக்கு. இப்போ ஒரு மாஸ் ஹீரோனாலே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய் சாரோ இல்ல அஜித் சாரோ இல்ல ரஜினி சாரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் டெம்ப்ளேட், அவங்க ஒரு 150 பேரை கூட அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு படத்தை பார்க்க போறது யூஸ்வலா நம்ம வந்துட்டு இந்த 3 ஸ்டாரோடைய படத்துக்கு போனா என்ன மைண்ட் செட்ல போவோம், அவங்களுக்காகவே போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம போவோம். ஸோ இங்க இந்த படத்துக்கும் அதே தான் நினைச்சு விடாமுயற்சிக்குள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்த க்ரௌடு ஃபுல்லுமே ஏகேக்காக வந்த க்ரௌடு மட்டுமே தான், வேற யாருக்காகவும் வரல. இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டே வர்றதே வெளியேண்டு கத்துற கோஷமே என் விளாக்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் இங்க கொடுக்குற ஐ பட்டன்ல செக் பண்ணி பாருங்க, ஏகே சவுண்ட் மட்டும்தான் இங்க ஒழிச்சிச்சு. ஸோ கோட்டைன்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த தியேட்டர் ஏகேயோடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. உள்ளக்க நுழைஞ்ச நமக்கு என்ன அப்படின்னா, நம்மனா ஒரு அஜித் சார் போனா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு விஸ்வாசம் மாதிரியோ இல்ல ஒரு வீரம் மாதிரியோ இல்ல பில்லா மாதிரியோ ஒரு ஆரம்பம் மாதிரியோ ஒரு மாஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சீன்ஸ் தான் நம்ம ஏகே ஃபேன்ஸா எதிர்பார்த்து போறது. நான் ஒரு நியூட்ரல் ஃபேன், எனக்கு விஜய் தான் அதிகமா பிடிக்கும், அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் ஏகே பிடிக்காதனால ஏகே எனக்கு பிடிக்கும். ஸோ இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டே போனப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு நான் சொல்லிக்கிறேன். நம்ம போறதே வந்துட்டு ஏகே சாரோட படம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போறோம். உள்ளக்க நுழைஞ்ச உடனே ஒரு நார்மல் ஆர்டினரி மேன் எப்படி ரிசீவ் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஏகேக்கு கொடுத்தப்பவே அந்த ஆரவாரம் எல்லாமே லைட்டா அரங்குச்சு. ஸோ த்ரிஷாவுக்கும் அதே மாதிரிதான் ஒரு நார்மலான ஒரு ஓப்பனிங். ஸோ ஆனா இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாங் வந்துச்சு. அந்த சாங்க்கு ஃபுல் தியேட்டருமே வைப். ஆனா அங்க ஆரம்பிச்ச அந்த வைப்பு அடுத்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு 40 நிமிஷம், கடைசி 40 நிமிஷத்துல இந்த வைப்பு திரும்ப தியேட்டர்ல பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இங்கேதான் படம் லைட்டா சறுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா எதிர்பார்ப்போட வந்த ஏகே ஃபேன்ஸும் சரி, நியூட்ரல் ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே அஜித் சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி வர்றது. ஸோ படம் வந்துட்டு நெகட்டிவ் சைடு எங்கேயும் சறுக்குது அப்படின்னா, கதை வந்துட்டு ஒரு சிம்பிள் கதை, அதுக்கான கிளை கதைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்குது. அந்த கிளை கதைகளுக்கு வந்துட்டு ஒரு ஆர்ஜினும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை. இப்ப அர்ஜுன் சார், ரெஜினா கேசன்ஸ்ரா தான் வில்லின்னு காட்டுறாங்க. அவங்களோட ஆர்ஜினா வந்துட்டு காட்டின இடமும் ஒரு பாதியில இருந்து வந்த மாதிரி இருக்கு. திருப்பி அவங்களுடைய முடிவு ஓகே இப்படி முடிஞ்சிருச்சு, ஆனா அவங்க எப்படி இந்த மாதிரி ஆனாங்க, எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாங்க, எப்படி எங்கேயோ இருக்கு, அவங்க வந்துட்டு சென்னையில இருக்க ஏகே எப்படி டார்கெட் பண்ணாங்க, அணுவை எப்படி டார்கெட் பண்ணாங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு அங்கங்க ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்கே தவிர செகண்ட் ஹாஃப் இது எதுக்குமே விட கொடுக்கல. ஒரு குழப்பமான ஒரு திரைக்கதையா போனாலும் கூட அதையும் தாண்டி படத்துல ஒரு பெரிய பிரச்சனைனா லேக். இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா பிளஸ் அப்படி வந்தோம் அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு படத்தை தமிழ்ல கொடுத்துருக்காங்க, அதை மாற்று கருத்தே இல்லை. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு ஏகே வந்துட்டு படத்தை அப்படியே ஷோல்டர்ல தாங்கி நிக்கிறாருன்னு சொல்லணும். சீன் 1ல இருந்து சீன் எண்டு வரை ஏகே தான் இருக்காப்ல. பட் ஆனா வந்துட்டு ஏகே வந்து என்ன இந்த படத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா, டைரக்டரே ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு ஆக்ஷன் சீன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கோ ஏகே இல்ல என்னோட ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப மெச்சூரானவங்க, நீங்க இந்த படத்தை ஒரு ஆர்டினரி பர்சன் எப்படி தன் ஒய்ஃபை தேடுவானோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்கா எடுங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதனால கூட இது இப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட, நீங்க ஒரு ஏகே ஃபேனா எதிர்பார்ப்பீங்கல்ல, அந்த எதிர்பார்ப்பு ஒரு விசுவாசம் மாதிரி, ஒரு வீரம் மாதிரி, ஒரு தீனா மாதிரி, ஒரு பில்லா மாதிரி, இதெல்லாம் உங்களுக்கு கடைசி 40 மினிட்ஸ்ல காத்திருக்கும். ஆனா அது வரையுமே படம் ரொம்ப லேகா தான் போய்கிட்டு இருக்கு. படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனனோட
அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அவரோட அந்த டச் எல்லாம் அப்படியே தெரியுது. ரெண்டாவது வந்துட்டு பிரேக் டவுனோட படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரேக் டவுன் நான் ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டேன். பட் ஸ்டில் பிரேக் டவுன் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் பிரேக் டவுன் மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பிரேக் டவுன்ல இருந்து எக்கச்சக்கமா மாறி அவங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஷாலோட ஆக்ஷன் மூவியா இருக்கட்டும், வேட்டையாடு விளையாடோட ரிசம்பிளா இருக்கட்டும், டேக்கன்ல இருந்து ஒரு சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரு சாயல் வந்துட்டு போறது நம்மளால உணர முடியுது. ஸோ இருந்தாலும் அல்டிமேட்டா ஒரு ஏகே ஃபேனா என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளவு தூரம் அஜித்தை வந்துட்டு ஒரு டவுன்ஃபால்ல காட்டின மாதிரி, அதாவது வந்து எல்லாருமே அஜித் அட்டாக் பண்ற மாதிரியும், அஜித்தை வந்து தாங்கிக்கிட்டே இருக்க மாதிரியும், ரொம்ப நேரம் எடுத்தது ஒரு மாதிரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் தேட்டர்ல கொடுக்க தவறிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு லேக் தான் இருக்கே தவிர, இதை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்க பொறுமையா கடந்து வந்துட்டா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரீட்டா இருக்கும். ஸோ வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஏகே சார் வர சீன் எல்லாம் அப்படி தீம் மியூசிக் தெரிக்கும், கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இங்க அப்படியே அர்ஜுன் சார் வர சீன் எல்லாம் தெரிக்குது, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஏகே வந்துட்டு வெளியே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது தாண்டி இதுல என்ன விஷயம் நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சொசைட்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் ஒரு லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம நினைக்காத பிரச்சனைகள் வந்தா வரலாம். அதை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ லாங் டிரைவ் வந்துட்டு 2 பேரா போறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போறது இட்ஸ் நாட் அ சேஃப். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இன்னைக்கு முட்டிக்கிட்டு பிரியக்கூடிய ஒரு சொசைட்டியா தான் நம்ம இருக்கிறோம். ஸோ வந்துட்டு அவ்வளோ பெரிய தன் மனைவி வந்துட்டு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்றா, அதையும் தாண்டி தன் மனைவிக்காக உயிரை கொடுத்து போராடக்கூடிய ஒரு ஹஸ்பண்டா வந்துட்டு ஏகே இதுல காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எதையுமே வந்துட்டு ஒரு இன்டேக்கா இருக்க எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு மன்னிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சீன்ல எல்லாம் ரம்யாவை மன்னிப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம மன்னிக்கிறது எப்படி ஒரு சூப்பரான ஜென்டில்மேனா எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏகே இந்த படத்துல வாழ்ந்து காட்டியிருக்கான்னு சொல்லலாம். நிறைய இன்டேக் இருக்குது. ஆனா அதெல்லாமே வந்துட்டு என்னன்னா, இங்க ரிவ்யூ பண்றவங்களுக்கோ இங்க வந்துட்டு குறை சொல்றவங்களுக்கோ இன்டேக்கா இது எதுவுமே தெரியல. அந்த குறைகள் மட்டுமே தெரியுது. யூஸ்வலா நெகட்டிவிட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். குறையோட ஒரு படத்தை நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த படத்தோட குறைகள் தான் தெரியும். அந்த படம் ஆவரேஜா தான் தெரியும். நீங்க இந்த படத்தை ஒரு நியூட்ரலா எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிளா விடாமுயற்சி இருக்கும். விடாமுயற்சி வீணா போன முயற்சி இல்ல அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்டான வாட்சபிளான மூவி நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட பாசிட்டிவ்ல 2 பேர் ரொம்ப முக்கியம் சொல்ல மறந்துட்டேன். ஒன்னு ஏகே, இன்னொன்னு அனிருத், இன்னொன்னு சினிமாட்டோகிராஃபி. இந்த 3 தான். ஓம் என்னமோ ஒரு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த 3 வந்துட்டு இந்த படத்தை அப்படி ஷோல்டர் மேல தாங்கி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேருக்காண்டியே ஒன் டைம் வாட்சபிள், டீசென்டான வாட்சபிள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பை.